வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடையும். நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ரமேஷ் பிரஜாபதி, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். நாம் தொடர்ந்து பல விதமாக பலன்களை பார்த்து கொண்டிருக்கிற வரிசையிலே மாசி மாதத்தின் பலனை காண இருக்கிறோம். மாசி மாதம் அப்படிங்கிற உடனே சிவனுக்கு உகந்த சிவராத்திரி வரக்கூடிய நல்ல ஒரு மாதம். நல்ல முருகனின் செயல்பாடுகள் நல்லா இருக்கும். முருகன் அப்படின்னாலே நமக்கு குழந்தை வளம், அதுபோல் நிலபலன்களை பற்றிய விஷயங்கள், கடன் போன்ற விஷயங்களின் வெளிப்பாடுகள், இப்படி எல்லாத்தையும் கொடுக்கிறது முருகனுடைய அருள். அதனால் முருகனை பிடித்து கொள்வது அப்படிங்கிறது மாசி செவ்வாயின் போது முருகனின் வழிபாடு சிறந்ததாக அமையும். இந்த மாசி மாதத்திலே ஒரு சிறந்த விஷயம் என்னன்னாக்க, கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டியும் சேர்ந்து மாசி மாதத்திலே ஒரே நாளிலே வருகிறது. அந்த நாளிலே கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் போன்ற முருகனின் பாடல்களை சொல்லி முருகனை வழிபாடு செய்ய மேலும் மேலும் வளங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த மாதத்திலே முக்கியமாக விவசாயங்கள் செழிப்பாக இருக்கும் என்பதும், நல்ல மழை பெய்யவதற்கும் வாய்ப்புகளும் உண்டு. அந்த அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியினுடைய தன்மையும் உண்டாகும். பங்கு வர்த்தகத்திலே நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்பு, மீண்டும் தங்கம் வெள்ளி போன்றவை ஏறுவதற்கான முகங்களும் காட்டுகிறது. அப்படிங்கிறதும், பூமிக்கு அடியிலே விளங்கக்கூடிய கிழங்கு வகைகளிலே விலையேற்றம் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மாசியில் உண்டு என்ற ஒரு செய்தியுடன் நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்பதை காண இருக்கிறோம். வாருங்கள். துலாம் ராசி நண்பர்களே, எவரையும் எடை போட்டு பார்ப்பதிலும் யாருடைய அணுகுமுறையையும் உங்களால் புரிந்து கொள்வதற்கும் எப்பொழுதுமே முடியும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் கொண்டவர் நீங்கள். மற்றவர்களை உங்களுடன் சேர்த்து கொள்வதற்கு முன் அவர்களை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுவீங்க. அப்படியும் சில காலங்களிலே சில தவறுகள் நடந்ததுனாலே உங்களுக்கு சிக்கல்களும் உண்டாகிறது. இந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். லாபத்துக்குரிய இந்த சூரிய பகவானின் 5ஆம் இடத்துக்கு பிரவேசமான கும்பராசிக்குள்ளே போகிறாரு. இந்த கும்பராசிக்குள்ளே போகும்போது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆற்றலை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும். லாபமாக மாறுமா அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு சூரியனுடைய எஃபெக்டு நல்லா தான் இருக்குது. ஆனாலும் மனதிலே ஏதோ ஒரு தேக்கம், அந்த தேக்கத்தினால் வரக்கூடிய தொழில் லாப குறைவு, ஃபுல்ஃப்ளஜாக எதையும் பண்ண முடியல. மனதில் அந்த எழுச்சி அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த எழுச்சி குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த 5ஆம் இடத்து சூரியன் கொடுத்துருவார். தந்தை கிட்ட கொஞ்சம் அன்பாக இருந்துக்கிடுங்க. பொறுப்பு அப்படிங்கிற இடத்துலலாம் நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சிடுங்க. எங்கேயும் அந்த டீவியேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுக்காதீங்க. வேலைகளை தள்ளி போடக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வரும். அதை முடிந்த வரைக்கும் தள்ளி போடாமல் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்க அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஓத் அப்படிங்கிற சங்கல்பம். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் சார் அப்படின்னாக்கா, வேலை பாட்டுக்கு அழகாக நடக்கும். ஒழுங்காக என்னென்ன ரீப்பிங் பெனிஃபிட்டோ அதெல்லாம் வந்து சேரும். முக்கியமாக அந்த டெண்டர்லாம் போடும்போது டெண்டருடைய கோட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது சில சிக்கலான விஷயங்களாக அவங்களுக்கு நமக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன மார்ஜினில் இந்த டெண்டர் விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு அதை அட்டெண்ட் பண்ணுங்கள். அங்கே அனலிட்டிக்கல் நாலேஜை கொண்டு வாங்க. புதன் 12ஆம் இடத்துக்காரரும் அவர்தான், உங்களுடைய 9ஆம் இடத்துக்காரரும் அவர்தான். அப்படிப்பட்டவர் வக்கரகதியில் போய் உட்கார போகிறார் இந்த 5ஆம் இடத்துல. இப்போது உங்களுக்கு அந்த அனலிட்டிக்கல் விஷயத்தில் சில இடத்துல தப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். யோகக்காரகனான சனி பகவான் அப்படியே மீனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த யோகம் உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. லக்ஷ்மி கடாட்சம், பண வரவு உண்டு. வேலைக்கேற்ற காசு அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்மாக இருக்குது. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். அதே போல் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனாலே
எந்த காலத்திலும் குருவினர்களாலே செய்யக்கூடியது எல்லாமே நல்லதாக தான் அமையும். கால வேளையிலேயே நீங்கள் செய்யும்போது அமைதியாக கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி இந்த மாதத்தில் டெய்லி காலையில் எழுந்துக்கிடுங்க. ஒரு 4:33 அப்படின்னு கணக்கு வச்சுக்கிடுங்க. எழுந்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக பிராணாயாமம் போன்ற விஷயங்களில் மூச்சு பயிற்சிகள்லாம் செய்துவிட்டு கொஞ்சம் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணிவிட்டு காரியங்கள் செய்யுங்க. ஏன்னா குரு பகவான் பார்த்து கொண்டு இருப்பது தான் முக்கியம். உங்கள் ராசியும் பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானமான தனுசு ராசியும் பார்க்குறாரு, அறிவு ஸ்தானமான இந்த கும்பராசியும் பார்க்குறாரு. அப்போ அறிவு முயற்சி மூலியமாக வரக்கூடியது உங்களுடைய தலையிலேருந்து தான் வருது இல்லையா? அப்போ தியானம் இல்லைன்னா இந்த மாதம் நீங்கள் வேலை செய்யறது பிரயோஜனம் இல்லைன்னு ஆகிடும். ஏன் அப்படின்னாக்கா இந்த அறிவுஸ்தானத்துக்குள்ளர 5 கிரகங்கள் ஒன்றா சேரப்போகுது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு என்ற கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து அமரும்போது உங்களுடைய மனதிலே என்ன செய்யணுங்கிற அந்த தெளிவு எடுத்துட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இவரும் சேர்ந்து மாநாடு மாதிரி போட்டு உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்க. இதுதான் விஷயம். அப்போது இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு சின்ன பட்ஜெட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் நான் ப்ரோக்ரெஸ்ஸாக பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணியே ஆகணும், இந்த விஷயத்தை கொஞ்சம் நான் தள்ளி போடலாம் அப்படின்னு கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் செட்ரேட் பண்ணி ஃபினான்ஸில் விஷயங்கள் மட்டும் இல்லை, ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், எந்தெந்த காரியங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் பண்ணுங்கள். இது எல்லாமே எப்படி இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கிரகம் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்போது இந்த மாதம் உங்களுடைய செயல்பாட்டே உங்கள் கையில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரராசி அப்படிங்கிறதுனால யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைய நல்லபடியாக நடக்கும். அந்த விஷயங்களில் உங்களுக்கு வேகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலும் கொஞ்சம் விவேகமாக செய்யக்கூடிய காரியங்கள்னாலே வெற்றியை நீங்கள் உணரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்தில் துவக்கத்திலிருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது 2 கிரகம் பண்ணும். ஒன்று குரு பகவான், மற்றொன்று சனி பகவான். இவர்கள் 2 பேரையும் விடாது உங்களுடைய வர்ஷிப்பில் டெய்லி வர்ஷிப்பில் கொண்டு வந்துடுங்க. எப்படி தியானத்தின் போது குருவை நம்ம நினைந்து செய்யணும்னு சொன்னோமோ அதுபோல் தொழிலிலும் ஒரு காரியம் செய்ய முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியாக கண்ணை மூடிட்டு இந்த வேலை செய்கிறோம், எனக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு வேண்டிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டாகும். அதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தெளிவான ஆற்றல் திறனும் உங்களுக்கு என்றென்றும் இருக்கட்டும். வாழ்க வளத்துடன்.